சாப்பாடு இல்லைனாலும் தளர்வாக இருக்க மாட்டேன். தூக்கம் இல்லைனாலும் தூக்கம் இல்லாததுக்கு காரணம் நான் மனசில் ஏதோ ஒன்று போட்டு போவோம், உழட்டுற யாரோ என்ன ஏதோ பண்ணிட்டாங்களே, தப்பாயிடுச்சு, நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, குற்றம் அப்படிலாம் கிடையாது. குற்றம் செய்யுது நான் விரும்பியபடி செஞ்சேன், அது அவர் தப்புன்றார், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா தளர்வாக தான் ஆகிடுவேன். அப்போ தளர்வு யார் கையிலன்னா என் கையில். ஆனால் தளர்வு யார்கிட்டயே கொடுத்துட்டேன். மனம் தளர்வு அடைய மனம் விசேஷமான ஞானத்தை அடையுது. விசேஷமான ஞானத்தைன்னா புரியுது நிறையும். சுற்றி எல்லாம் ஒன்றும் இல்லாதது தான், கடவுள் ஒன்றும் இல்லை தான், எனக்கானது தான், எனக்கு இல்லாதது எனக்கு இல்லை தான். எது வருமோ அதான் வரும், எது வராதோ அது வராது, எது நடக்குமோ அதான், எது நடக்காதோ அது நடக்காது. அப்படி புரிஞ்சிடும். அப்போ அப்படியே அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவன் ஒரு விசேஷம். அப்போது ஒரு ஞானம் அல்லது உண்மை அல்லது சத்தியம்ன்றது யோக சாதனை மூலயமாவும் வரலாம், இப்படியும் வரலாம். ஒன்று யோக சாதனை செய்து தளர்வாகி விடு. யோக சாதனை மட்டுமே தளர்வாக இருப்பதற்கு தீர்வாக இருக்க முடியும். இருந்தாலும் சமூகத்தில் இருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்த பக்கத்தையும் பார்த்து வைக்கலாம். தளர்வாக இருப்பதற்கான 2 பக்கங்களையும் கூறியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து சரியாக புரிந்து கொள். தளர்வாக இரு, தளர்வாக இரு. தளர்வாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, சந்தோஷமாக உங்கள் காலத்தை கடத்தலாம். தளர்வாக இல்லைன்னா முடியாது. ஆனால் உடல் தளர்வாகக்கூடாது, மனம் தளர்வாகணும், உடல் என்ன ஆகக்கூடாது, தளர்வாக கூடாது. அது ஃபிட்னஸோடு இருக்கணும். டெய்லியும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், தியான பயிற்சி, யோகா. என்னுடைய பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா உடல் கொஞ்சம் நல்லா இருக்கும், இளமையாக இருப்பீங்க, நல்லா இருக்கலாம். சிவயோகி வழங்கும் தளர்வாக இரு.